ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, எங்கெல்லாம் அமைதி, நிதானம், பக்தி, தூய்மையான உள்ளம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இந்த முருகனின் துணையும் தரிசனமும் எப்பொழுதும் இருந்தபடியே இருக்கும். அப்படி பார்க்கையில் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் நிறைந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ மனதிற்குள் வைத்திருக்கின்ற கேள்விகளுக்கு ஒரு நல்ல பதில் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்த இடத்தில் கிடைக்க வேண்டிய அந்த பதில் உனக்கு நல்ல முடிவாக கிடைக்கும். இத்தனை நாள் இந்த பதில் கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்தாய். அந்த பதிலை உன் செவிகளால் நீ கேட்டு குளிர போகின்ற அந்த அற்புதமான நேரம் வந்துவிட்டது. நாளையே நீ எதிர்பார்த்த அந்த நல்ல பதில் உன்னை தேடி வரும். சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய வாழ்விற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தேவையோ அந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக இனி நீ பெற செய்வாய். உன் வாழ்விற்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தேவையில்லையோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னிடமிருந்து தானாக விலகி ஓடிவிடும். உன் வாழ்வில் நான் நடத்தப் போகின்ற மாற்றங்கள் என்பது மிக பெரியது. என் அன்பு குழந்தையே, எது நடந்த பொழுதிலும் மனமாற இந்த முருகனின் லீலை என்று நினைத்து ஏற்றுக்கொள். உன் வாழ்விற்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கவும் செய்யும். உன்னை தேடி வரப்போகின்ற அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியாக இருக்கும். உன் நிலைமையை பார்த்து பிறர் வேண்டுமானாலும் உன் மீதான நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனால் உன்னை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். உன்னுடைய திறமை என்ன என்று எனக்கு தெரியும். நீ பிறர் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றாய். உன்னுடைய மனமானது எப்பொழுதும் எதையோ சிந்தித்தபடியே இருக்கின்றது. உன்னுடைய எண்ணமானது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்து கொண்டே இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நிம்மதியை இழக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்காது. நிம்மதியை பெற்று தரக்கூடிய விஷயங்கள் பல உன்னுடைய எண்ணத்தின்படி, உன்னுடைய நல்ல மனதின்படி உனக்கு நடக்கும். சிலர் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று எல்லா நேரமும் அவர்களை பற்றிய நினைவுகளோடையே எப்பொழுதும் உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. அவர்களை எல்லாம் மனதிற்குள் அடியோடு அடியாக புதைத்து விடு. உன்னை கவலைகளில் மூழ்கடிக்கின்ற விஷயங்களை எதற்காக நீ தேர்ந்தெடுத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன்னை மகிழ்ச்சிக்குள் கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை பற்றி மட்டும் சிந்தனை செய். உன் வாழ்வை வேதனையாக்குகின்ற விஷயங்களிலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் நீ அந்த துன்பத்திற்குள் செல்லாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஆலமரமாக வேரூன்றி நான் நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நான் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மூச்சாக இருந்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நான் தான் வெளிப்படவும் செய்வேன். என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேள். உன் இல்லத்தில் எனக்கு ஒரு விளக்கேற்று 9 முறை என்னுடைய பெயரை சொல். உன் வாழ்வில் ஒளி வீசத் தொடங்கிவிடும். நீ ஏற்றக்கூடிய தீபமானது உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக ஜொலிக்கும். பூரண பக்தியோடு, உறுதியான நம்பிக்கையோடு, தூய்மையான மனதோடு எனக்கு விளக்கேற்று. உன் வாழ்வில் ஒளி வீசும். நல்லதே நடக்கும்.